வணக்கம். அம்மா உணவகத்தில் ஆய்வுக்காக சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உணவை ருசி பார்த்துவிட்டு எச்சில் சாப்பாட்டை மீண்டும் அதன் மீதே உதறிவிட்டு சென்றதாக ஒரு பரபரப்பு தகவல் தற்போது சமூக வலைதள பக்கங்களில் பரவி வருகிறது. இது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். உணவகம் செயல்படும் முறை மற்றும் வழங்கப்படும் உணவின் தரம் ஆகியவற்றை சோதனை செய்ததோடு அங்கு உணவருந்த வந்த வாடிக்கையாளர்களோடு உரையாடினார். மேலும் சமையலறை உணவு கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும் ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவை தயாரித்து வழங்கவும் அறிவுறுத்தினார். இந்த நிலையில் அம்மா உணவகத்தில் ஆய்வுக்காக சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு சமைத்து வைக்கப்பட்டிருந்த சாம்பார் சாதத்தை ருசி செய்துவிட்டு எச்சில் சாப்பாட்டை அதன் மீதே மீண்டும் உதறிவிட்டார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பல்வேறு எதிர்மறை விமர்சனங்களை பெற்று வருகிறது. பொதுமக்களுக்காக வைத்து இருக்கும் உணவை வெறும் கையில் எடுத்து சுவைத்துவிட்டு கையில் மீதமிருந்த எச்சில் சாப்பாட்டை மீண்டும் அதே பாத்திரத்தில் போடுவதுதான் திராவிட மாடலா என சமூக வலைதள பக்கத்தில் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் தனியாக ஒரு தட்டிலோ அல்லது ஸ்பூனிலோ எடுத்து சுவைத்திருக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இணையதளவாசிகள் அறிவுரை கூறி வருகிறார்கள். ஏற்கனவே ஆளும் திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் வலம் வருகிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அதிகமாகிவிட்டது, இப்படி பல்வேறு விமர்சனங்கள் திமுக ஆட்சியின் மீது வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு சர்ச்சையில் முதலமைச்சரை சிக்கியிருப்பது திமுகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.